அரசியலுக்கு வரும்போது விஜய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தார். திரிஷாவுக்கு இப்ப அரசியல் ஆசை இருக்கு. இந்த தேர்தல் முடிந்த பிறகா ஜனநாயகம் வருமா என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் நாஞ்சில் சம்பத், ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, அருண்ராஜ், ஐஆர்எஸ், பல பேர் அது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். எங்க போனாலும் திரிஷா பற்றி தான் பரபரப்பா இருக்கு. விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் அவரு வேளச்சேரி விக்டரி, விஜய் ஃபார் விக்டரி, வேளச்சேரி ஃபார் விக்டரி, இப்படி அவரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கிறாருன்னு மாந்திரிகர்கள், ஜோசியர்கள் ஜெயலலிதாவை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகிறாரு, அவர் ஜாதகத்தை வாங்கி கொண்டு போய் அந்த அம்மா பார்த்து தான் முடிவு பண்ணணும். இப்ப இவரு அதே நிலைமைக்கு வந்திருக்கிறார். ராகன் பண்டிட் தூத்துக்குடியில் கிளி ஜோசி பார்த்துட்டு இருந்தவர் இப்ப பெரிய மிகப்பெரிய டெல்லி போய் மலேசியா போய் ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவை பல கோடிகளை ஏமாற்றி விட்டு தப்பி ஓடிய நபர் தான் இந்த ராகன் பண்டிட். வெற்றிவேல் ஊத்துக்குடியில கிளிக்கு புளிய மரத்துக்கு கீழே கிளி ஜோசி பார்த்துட்டு இருந்தவர். அவர் தான் இப்ப ஒரு ஆலோசகர். இந்த ஆலோசகர் சொல்லுகிற படிதான் இப்ப விஜய் நடக்கிறார். ஜனநாயகன் என்ன ஆட்சியே தெரியல. தேர்தல் முடிஞ்சா ஜனநாயகன் கிடைக்குமா, இல்ல தேர்தல் முடிந்த பிறகா ஜனநாயகன் வருமா என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் விஜய் தான். விஜய் எப்படி எந்த பக்கம் சாய்கிறாரோ அல்லது தனித்து நிற்கிறாரா, இதெல்லாம் பொறுத்துதான் 500 கோடி ரூபாய் முடக்கப்பட்ட ஜனநாயகன் அது உண்மையான ஜனநாயகமாக மாறுமா என்பதெல்லாம் விஜயனுடைய முடிவில் தான் காத்திருக்கிறது. விருகம்பாக்கம் தொகுதியில் நிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவரு ஆல்ரெடி அங்க வசிச்சு இந்த பகுதி, அங்க இருக்கிற மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு அந்த தொகுதியில் நிக்கிறாருன்னா அவருக்கு எந்த மாதிரி ஒரு சப்போர்ட் அங்க இருக்கும்? அவரு தனித்து நின்றால் வெற்றி பெறுவது சிரமம். அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்றால் சட்டசபை போவதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பலம் அதிமுக தொண்டர்கள் அந்த விருகம்பாக்கம் தொகுதியை பலமுறை சலித்து சல்லடையாக வைத்திருக்கிறார் விருகை ரவிக்காக. இப்போ அந்த தொகுதி விஜய்க்கு கொடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக அதிமுக, பாஜக 3% பார்ப்பனர்கள் வாக்கு மட்டும்தான். இந்து வாக்கு அவர்கள் எதிர்பார்ப்பதை போல விருகம்பாக்கம் தொகுதியில் இப்ப பெருசா இல்லை. அது டி நகர்ல இருக்கு, மாம்பழத்துல இருக்கு, மயிலாப்பூர் இருக்கு. அங்கதான் RSS வாக்கு, சென்னையை சேர்ந்த வாக்கு வங்கி, ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கு. ஆனால் ஐச்சராஜா அங்கதான் நிற்பார். அதை தேர்ந்தெடுக்காமல் விருகம்பாக்கம் என்பது அதிமுக வாக்கு வங்கி படத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளும் வருவதற்கு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியில இருந்த காளியம்மாள் அவர்கள் இப்ப ஏடிஎம்கேல இணைஞ்சிருக்காங்க. இது சீமான் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதிப்பா இருக்கும்? சீமானுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. காளியம்மாள் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் வெகு தூரம் விலகி வந்துட்டாங்க. அதிமுகவுடைய மீனவர் சமூக வாக்குகள் முழுமையடைவதற்கு மொத்தமா அங்க ஒரு ஜெயபால்னு ஒரு முன்னாள் மந்திரி இருந்தார். அவரை விட காளியம்மாள் அதிமுகவில் இணைந்தது மீனவர் சமூக மக்கள் அதிமுக பக்கம் திரும்புவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை காளியம்மாள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அப்ப காளியம்மாள் சட்டமன்ற வேட்பாளராக மாறப்போகிறார். அமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் புது முகங்களுக்கு தான் வாய்ப்பு, பழைய முகங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 13 மாவட்டங்கள், கடற்கரையோர மாவட்டங்கள், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை, இந்த 13 மாவட்டங்களும் மிகப்பெரிய வாக்கு வங்கி மாவட்டங்கள், அதிமுகவுடைய மீனவ சமூக வாக்கு வங்கி. அப்போ காளியம்மாளுடைய அதிமுக வருகை என்பது அதிமுகவுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்காக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை
காளியம்மாளால் மீனவர் சமூக மக்களால் உருவாக்குவதற்கு வாய்ப்பு. இப்போ காளியம்மாள் அவர்கள் வந்து டிவிகேல இணையறதா இருந்துச்சு. இப்போ சடனா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இணைஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? நீங்க அதிமுகவிலிருந்து தாவேக்காவில் இணைந்தவர்களுக்கு கதவு சரியாக திறக்கப்படவில்லை. இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் நீங்க செங்கோட்டையனோடு தொடர்ந்து அதிமுகவில் பயணித்த சத்யபாமா ஒரு எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த அம்மாவை மகளிரணி தலைவியா அறிவிக்க சொல்லி விஜயிடம் பலமுறை கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை ஏற்கப்படவே இல்லை. அதே போல இப்ப 2 நாளுக்கு முன்பு நாஞ்சில் சம்பத்துக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் ஒரு பெரிய போரே நடந்து கொண்டு இருக்கு. எந்த டிவி டிபேட்டுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் நீங்க போகக்கூடாது உத்தரவு ஆதவர்ஜனா சொல்றாரு. நாஞ்சில் சம்பத் சொல்றாரு, நீ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு, நீ பிறப்பதற்கு முன்பே நான் ஒரு பேச்சாளர். ஜெயலலிதாவை பார்த்திருக்கேன், கருணாநிதியை பார்த்திருக்கேன், வைகோவை பார்த்திருக்கேன். 90களிலிருந்து நான் அரசியல்வாதி. ஆனா ஏறக்குறைய என்னுடைய அனுபவம் உனக்கு வயசு, ஆதவர்ஜனாவுக்கு வயசு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அரசியலுக்கு வந்துட்டேன். திமுக அரசியல், மதிமுக அரசியல், இப்படி பல இடங்களில் நான் பயணித்திருக்கிறேன். நான் அரசியலுக்கு வரும்போது விஜய் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தார், கான்வென்ட்டுக்கு போயிட்டு இருந்தார். இப்போ என்னை கட்டுப்படுத்துவது யார்? ஆதவர்ஜனாட்ட சண்டை பிடிக்கிறார். விஜய் என்னோட பேச சொல்லு, விஜய் சொன்னா நான் நிறுத்துறேன். இல்ல, எங்க போனாலும் திரிஷா பத்தி தான் பரபரப்பா இருக்கு. கேள்விகள் பூரா தாவேக்கா பத்தி கேட்பதில்லை, கொள்கை கோட்பாடுகளை பத்தி விஜய் பத்தி கேட்காம எல்லாம் திரிஷா பத்தியே கேட்கிறான். அதனால போகாத. யாரும் சமூக வலைதளங்களுக்கும் தொலைக்காட்சி விவாதங்களுக்கு யாரும் போகக்கூடாது. விஜய் உத்தரவு போட்டார். ஆனா அந்த உத்தரவை கட்டுப்பட மறுக்கிறார் யாரு? நாஞ்சில் சம்பத். இப்படி சண்டை ஓடிட்டு இருக்கு. இதுல இப்படி தாவேக்காவுடைய கதவுகள் அடைக்கப்பட்டு அதிமுகவுடைய கதவுகள் காளியம்மாளுக்காக திறந்திருந்தனாலதான் அதிமுகவில் இணைந்தார். இதுதான் அத்தனை பேருக்குமான சூழல். சத்யபாமாவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளருக்கான தேர்வில் அவருக்காவது தொகுதி கிடைக்குமா என்பதே சந்தேகத்தில் இருக்கு. விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் கல்யாணம் பண்ணிட்டு தான் சொல்றாங்க, அது உண்மையா? வாய்ப்பே அப்படி பண்ண முடியாது. 2 பேருமே சிறைக்கு போயிடுவாங்க. ஏன்னா சங்கீதாவோட விருதுன்னு மனவிலக்கு பெறவே இல்லை. நீதிமன்றத்துல ஜீவனாம்சம் கொடுத்து சட்டபூர்வமாக 2 பேரும் பிரியவே இல்லை. வழக்கு நிலுவையில் இருக்கு. புதுசா வழக்கு போட போறாங்க. யாரு? சங்கீதா லண்டன் நீதிமன்றத்தில். அப்படி இருக்கிற பொழுது இதெல்லாம் வதந்திகள், ரெக்கை கட்டி உடைக்கத்தான் செய்யும். இது போன்ற வதந்திகள் என பிரபலமான ஆட்கள் 2 பேருமே. அதனால இது வதந்திகளாக நிற்காமல் எது வரைக்கும் போகும்? கர்ப்பம் வரைக்கும் போகும். இதெல்லாம் நீங்க சினிமா பத்திரிகையாளர்களுக்கு வேறு வேலையே. சினிமா பல கற்பனை குதிரைகளை தட்டி விடுவாங்க. மறைமுகமாக குழந்தைய வளருதுன்னு கூட சொல்லுவோம். இதெல்லாம் உண்மையே அல்ல. இதெல்லாம் நீங்க நடிகராக இருந்த ஒரு நாள் பேசிட்டு விட்டுருவான். தலைவராக வந்த பிறகு திரிஷா தாவேக்காவை கைப்பற்ற போகிறார் ஒரு செய்தி வரும். இதெல்லாம் நீங்க அரசியல் தலைவராக வந்த பிறகு பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இதையெல்லாம் நீங்க சந்தித்து ஆக வேண்டும், எதிர்கொண்டே ஆக வேண்டும். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இப்போ டிவிகே சார்பாக உமன்ஸ் டே ஒன்று செலிப்ரேட் பண்ணாங்க சார். அப்ப அங்க வந்து மகளிர் அணிக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு தலைவியா த்ரிஷா அவர்களை போட போதா ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. அது எப்படி சார் பாத்தீங்க? இல்லம்மா, அந்த மகளிர் மாநாட்டிலேயே திரிஷாவை மேடை ஏற்றணும்னு திரிஷா விரும்பினார், விஜய் விரும்பினார். கட்சி முன்னணி நிர்வாகிகள் நாஞ்சில் சம்பத், ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, அருண்ராஜ், ஐஆர்எஸ், இப்படி பல பேர் அது கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் அது நிறுத்தப்பட்டதுங்கிற ஒரு செய்தி அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கு. அது எவ்வளவு தூரம் உண்மை என்பது போக போகத்தான் தெரியும். ஏன்னா திரிஷாவுக்கு இப்ப அரசியல் ஆசை இருக்கு. அரசியல் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவை போல, சீமானுக்கு விஜயலட்சுமியை போல வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை.
கருணாநிதிக்கு தயா தர்மாம்பாளை போல இது துணைவி இது மனைவி இப்படி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கும். அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கும்.